அண்மை செய்தி. கொல்கத்தாவில் மெஸ்ஸி சிலை திறப்பு விழாவில் வன்முறை வெடித்த நிலையில் அந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 3 நாள்கள் பயணமாக இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள உலக கால்பந்து ஜாம்பவான் லயோனல் மெஸ்ஸி கொல்கத்தாவில் தனது 70 அடி உயர சிலையை திறந்து வைத்த நிலையில் ரசிகர்கள் அவரை காண முடியாத விரக்தியில் மைதானத்தில் இருந்த இருக்கைகளை அடித்து நொறுக்கிய நிலையில் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்த ஏற்பாட்டாளர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மெஸ்ஸியை காண முடியாததால் ஆத்திரமடைந்த ரசிகர்கள் மைதானத்தை அடித்து நொறுக்கினர். இந்த நிலையில் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்த ஏற்பாட்டாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மெஸ்ஸி நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மெஸ்ஸியை காண முடியாததால் ஆத்திரமடைந்த ரசிகர்கள் மைதானத்தை அடித்து நொறுக்கினர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முத்துக்குமார். வணக்கம் முத்துக்குமார். மெஸ்ஸி பங்கேற்க அந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாட்டாளர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம். கால்பந்து ஜாம்பவான் மெஸ்ஸி இன்று நடைபெற்ற அந்த கொல்கத்தாவில் நடைபெற்ற அந்த ரசிகர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில ஏற்பாடுகள் சரியாக இல்லாததன் காரணமாக அங்கு மிகப்பெரிய ஒரு கலவரம் என்பது ஏற்பட்டது. இந்த நிலையில அந்த கலவரத்திற்கு காரணமான நிகழ்ச்சி ஏற்பாட்டரை கைது செய்திருப்பதாக முதற்கட்ட தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. கொல்கத்தா காவல்துறையினால் நிகழ்ச்சியினுடைய முக்கிய அமைப்பாளர் என்ன சத்குரு தத்தா என்பவர் கொல்கத்தா காவல்துறையினால் கைது செய்யப்பட்டுள்ளதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியிருக்கிறது. இது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லை. அதாவது கால்பந்து ஜாம்பவான் மெஸ்ஸியை பொறுத்த வரைக்குமே 3 நாள் சுற்றுப்பயணமாக இந்தியா வந்திருக்கிறார். குறிப்பாக இன்று வந்திருந்த கால்பந்து ஜாம்பவான் மெஸ்ஸியை பொறுத்த வரைக்குமே மொத்தம் 3 நாட்கள் சுற்றுப்பயணத்துல 4 நகரங்கள்ல சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். கொல்கத்தா, மும்பை, ஹைதராபாத், டெல்லி என 4 நகரங்கள்ல சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு விதமான நிகழ்ச்சிகள்ல பங்கேற்க இருக்கிறார். அதன் அடிப்படையில இன்றைய தினம் முதல் நாளான இன்று கொல்கத்தாவில் வந்திருந்த நிகழ்ச்சியில முதற்கட்டமாக அவருடைய சிலையை திறந்து வைத்தார். அதன் பிறகு கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய மைதானம் ஒன்றில், அதாவது சால்ட் லேக் மைதானத்துல கால்பந்து நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெற்றது. குறிப்பாக அவர் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த நிகழ்ச்சியில பொறுத்த வரைக்குமே ரசிகர்கள் சந்திப்பதற்கான நிகழ்ச்சியும், அதே போல சிறிது நேரம் ரசிகர்கள் மத்தியில கால்பந்து போட்டி விளையாடும் போல ஒரு சில நிகழ்ச்சி எல்லாம் ஏற்பாடு செய்ய இருப்பதாக திட்டமிட்டிருந்தனர். ஆனால் மெஸ்ஸியை பொறுத்த வரைக்குமே நிமிடங்கள் மட்டுமே இருந்ததால் அங்கு வந்திருந்த ரசிகர்கள் கடும் ஆத்திரம் அடைந்திருக்கிறார்கள். குறிப்பாக வெறும் 10 நிமிடம் மட்டுமே வந்திருந்த மெஸ்ஸி சிறப்பு அழைப்பாளர்கள், அதாவது நடிகர்கள், நடிகர்கள், அது மட்டுமல்லாமல் அரசியல் தலைவர்கள் போன்றவர்களை மட்டும் பார்த்துவிட்டு அப்பொழுது கூட மெஸ்ஸியை பார்க்க முடியாத ஒரு சூழல், அதாவது நடிகர்கள், அரசியல் தலைவர்களாம் அவரை சூழ்ந்து கொண்டதால் ரசிகர்களால் மெஸ்ஸியை சரியாக காண முடியவில்லை என்பதற்காக கடும் அதிருப்தி அடைந்திருக்கிறார்கள் ரசிகர்களை பொறுத்த வரைக்குமே கடும் அதிருப்தி அடைந்ததன் காரணமாக அந்த மைதானத்துல இருக்கக்கூடிய அந்த இருக்கைகள், அதே போல அந்த போடப்பட்டிருந்த கூடார்கள் அனைத்தையும் அடித்து நொறுக்கி கடுமையான கலவரத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த நிலையில் அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யப்பட்டவர் தான் முழுமையான காரணம் என அங்க இருக்கக்கூடிய ரசிகர்கள் மத்தியில தெரிவித்திருந்தார்கள். அதே நேரத்துல எங்களுடைய டிக்கெட் செலுத்தப்பட்ட அந்த தொகையெல்லாம் திருப்பி தர வேண்டும் என்ற கோரிக்கைகள் எல்லாம் விடுத்திருந்தார்கள். அதே போல சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மீது நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் என்பது குறித்தான தகவல்லாம் நம்மளுக்கு கிடைத்திருந்தது. தற்பொழுது அதன் அடிப்படையில மெஸ்ஸியின் முக்கிய அமைப்பாளர், நிகழ்வினுடைய முக்கிய அமைப்பாளர் என சத்ரு தத்தா கொல்கத்தா காவல்துறையினால் கைது செய்யப்பட்டுள்ளதாக முதற்கட்ட தகவல் என்பது வெளியாகிருக்கிறது. இது அதிகாரப்பூர்வ தகவல் இல்லை. முதற்கட்டமாக அவர் கைது செய்யப்பட்டிருப்பதான தகவலை அடுத்து அடுத்த கட்டமாக நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் எல்லாம் எப்படி செய்திருந்தால், அதே போல மெஸ்ஸி வரக்கூடிய ஒரு சூழல்ல அவர் ஒரு பிரபலமான கால்பந்து வீரர், எவ்வளவு ரசிகர்கள் வந்திருப்பார்கள் என்று அதாவது யூகிக்க முடிஞ்சிச்சா. அது மட்டுமல்லாமல் ரசிகர்கள் வந்தவர்களை ஒவ்வொருவரும் மெஸ்ஸியை பார்ப்பதற்கான ஏற்பாடுகள் முன்கூட்டியே செய்யப்பட்டிருந்தால். அண்மை தகவலுக்கு நன்றி முத்துக்குமார்.